بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்புக்குரிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற மாதாந்த வகுப்பு தொடரிலே ஆசிரியர் வழிகாட்டி நூல் தரம் 13 39வது பக்கத்திலே காணப்படுகின்ற தலைப்பு அத்தாக்கத்துல் மாஇயா ஃபி ஸ்ரீலங்கா என்ற பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் படிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இபிசி நிறுவனம் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே 2026ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான வகுப்புகளை ஆரம்பித்தது. அந்த வகையிலே நாங்கள் ஆசிரியர் வழிகாட்டி நூல் தரம் 12 90% பகுதிகளை முடித்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான தரம் 13 முக்கியமான தலைப்புகள் தான் இன்ஷா அல்லாஹ் இம்முறை எங்களால் நடாத்தப்படும் என்ற வகையிலே கடந்த கால வகுப்புகளிலே நாங்கள் முக்கியமாக அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளை நாங்கள் பார்த்தோம். மவாரிதுல் ஆலமில் அரபி, அல் முதுனுல் இஸ்லாமியா, நஹ்ருன் நீல் போன்ற முக்கியமான தலைப்புகளை நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தாக்கத்துல் மாஇயா ஃபி ஸ்ரீலங்கா. இதற்கு முன்னால இலங்கையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் 2 முக்கியமான தலைப்புகள் இருக்கின்றது. ஒன்று ஸ்ரீலங்கா என்ற ஒரு தலைப்பு இருக்கின்றது. அடுத்தது ரெஹ்லத்தி இலா ஸ்ரீலங்கா, இலங்கைக்கான எனது சுற்றுலா என்ற தலைப்பிலும் ஒரு பாடம் இருக்கின்றது. அதை நாங்கள் இம்முறை மீட்டவில்லை. அது கடந்த வருடம் அதற்கு முன்னால் உள்ள வருடங்கள்ல கட்டுரை தலைப்பாக வந்திருப்பதனால நாங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இன்று நாங்கள் பார்க்கின்ற இலங்கையோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளிலே 3வது தலைப்பு தான் அத்தாக்கத்துல் மாஇயத்து ஃபி ஸ்ரீலங்கா. தாக்கத்துன் என்று சொன்னால் சக்தி அல்லது வளம், கூவத்துன் என்ற கருத்திலையும் இந்த தாக்கா என்ற சொல் பயன்படுத்தப்படும். சில போது தாக்கா என்று சொல்லுகின்ற போது எரிசக்தி என்ற கருத்திலும் நாங்கள் பயன்படுத்தும். உதாரணமாக எரிசக்தி அமைச்சர் என்று சொன்னால் வதீரு தாக்கா, மின்சாரம், பெட்ரோல் இதோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் வசீரு தாக்கத்தி, எரிசக்தி அமைச்சர். அப்ப அந்த எரிசக்தி என்ற அந்த கருத்திலும் இந்த தாக்கா என்ற சொல் பயன்படுத்தப்படும். இங்கே அத்தாக்கத்துல் மாஇயா என்றது நீர் மின்வலு. சரியா? நீர் மின்வலு என்றது நீர் மின்சார சக்தி அல்லது மின்சார வலு. ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே நீர் மின் வலு என்பதுதான், அல்லது இலங்கையிலே நீர் மின்சார சக்தி என்றும் எங்களுக்கு சொல்ல முடியும். இங்கே புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே நீர் மின்வலு. அது மிக பொருத்தமான தலைப்பாக இருக்கின்றது. நாங்கள் நீர் மின்வலு என்ற கருத்தையே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Right. الماء الذي نراه ينزل من السماء ويتموج في البحار ويجري ويتدفق في الأنهار هو مصدر حيوي أساسي يعتمد عليه الإنسان والحيوان والنبات. الماء என்றால் உங்களுக்கு தெரியும், மாட பண்ண மியா, மாஉன் மியா, நீர்கள்னு நாங்கள் தமிழ்ல சொல்றோம்ல, மா நீர் என்று தான் சொல்லுவோம், அதுக்கு பன்மை தமிழ் இல்லை. ஆனால் அரபுல மாட பன்மை ஒன்று இருக்குது, மியா.
அல்மா உள்ளதி நராஹு யன்சினு மினஸ் ஸமா. அல்மா அல்லதி நராஹு நாங்கள் பார்க்கின்ற தண்ணீர். அல்மா உள்ளதி நராஹு யன்சினு மினஸ் ஸமா. நாங்கள் பார்க்கின்ற இந்த தண்ணி வானத்திலிருந்து இறங்குகின்றது. வயத்தமவ்வஜு ஃபில் பிஹார். நஸல யன்சில் என்றால் இறங்கியது, சமா என்றால் வானம். நாங்கள் பார்க்கின்ற இந்த தண்ணி அல்லது நீர் வானத்திலிருந்து இறங்குகின்றது. வயத்தமவ்வஜு ஃபில் பிஹார். தமவ்வஜ என்று சொன்னால் மௌஜுன் அம்வாஜ் என்றால் அலைகள், வேவ்ஸ். தமவ்வஜ என்று சொன்னால் அலை வீசியது. அப்ப நாங்கள் இந்த பார்க்கின்ற இந்த தண்ணீர் யன்சுலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து என்ன இறங்குகின்றது. மேலும் அது வயத்தமவ்வஜு ஃபில் பிஹார், கடல்களில் அது அலை வீசுகின்றது, அலை பாய்கின்றது. மேலும் வயஜ்ரி அது ஓடுகின்றது. வயதஃபகு பீரிட்டு பாய்கின்றது. ததஃபக் என்றால் நான் சொன்னேன் அந்த சொல், ததஃபக பீரிட்டு பாய்ந்தது. அந்த ப்ரெஷரோட தண்ணி பாயறதுக்கு தான் நாங்கள் ததஃபக என்று சொல்லுவோம். யஜ்ரின்ற சும்மா சாதாரணமாக ஓடுறது தானே, அது ஓடுகின்றது. மேலும் வயதஃபகு ஃபில் அன்ஹார், நதிகளில் அது பீரிட்டு பாய்கின்றது. அப்ப இந்த இந்த வசனத்துல சின்ன ஒரு முபுகம் ஒன்று இருக்குதான். இப்ப இத நாங்க எப்படி சொல்லுவோம் மேலும், அதாவது வானத்தில இருந்து இறங்கி கடல்களிலே அலைமோதுகின்ற, மேலும் நதிகளுள் ஓடுகின்ற, பீரிட்டு பாய்கின்ற, நாங்கள் பார்க்கின்ற இந்த நீர் ஹுவ மஸ்தருன் ஹயவியுன், இது ஹபர். அசாசியுன், எப்படிப்பட்ட நீர்? வானத்தில இருந்து இறங்கி கடல்களில் அலைமோதுகின்ற, நதிகளிலே நஹருன் அன்ஹார், நதிகளிலே ஓடுகின்ற, பீரிட்டு பாய்கின்ற, நாங்கள் பார்க்கின்ற இந்த காணுகின்ற இந்த நீர் ஹுவ மஸ்தருன் ஹயவியுன் அசாசியுன், அடிப்படையான உயிர் வாழ்வதற்கான மூலமாகும். மஸ்தர் என்றால் மூலம், ஹயவியுன்றது உயிர் வாழ்வது, உயிர் உள்ள கருத்து மிகுதி. இங்க அசாசியுன் அதாவது அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கான மூலமாகும். யஅ்தமிது அலைஹில் இன்சானு வல் ஹயவானு வன் நபாத். யஅ்தமத அலா என்றால் சார்ந்திருந்தான், தங்கி இருந்தான், டிபெண்ட் ஆன். மனிதனும் மிருகங்களும் தாவரங்களும் சார்ந்திருக்கின்ற, தங்கியிருக்கின்ற அடிப்படையான உயிர் வாழ்வதற்கான மூலமாகும். எது? இந்த நீர். அல்மா, இந்த சுருக்கம் என்னென்றால் அல்மா மஸ்தரும் ஹயவியுன் அசாசியுன் யஅ்தமிது அலைஹில் இன்சானு வல் ஹயவானு வன் நபாத். நபாத் என்றால் தாவரங்கள், ஹயவான் என்றால் மிருகங்கள், இன்சான் என்றால் மனிதன். மனிதன், மிருகங்கள், தாவரங்கள் தங்கியுள்ள, சார்ந்திருக்கின்ற அடிப்படையான உயிர் வாழ்வதற்கான மூலம்தான் இந்த நீர் என்பது. அது எப்படிப்பட்ட நீர்? வானத்திலிருந்து இறங்கி கடல்கள்ல அலைமோதி, அல்லது வானத்திலிருந்து இறங்குகின்ற, கடல்களிலே அலைமோதுகின்ற, அலை வீசுகின்ற, நதிகளுள் ஓடுகின்ற மற்றும் பீரிட்டு பாய்கின்ற நாங்கள் பார்க்கின்ற இந்த நீரானது தாவரம், மிருகங்கள், மனிதன் தங்கியிருக்கின்ற, சார்ந்திருக்கின்ற அடிப்படையான உயிர் வாழ்வதற்கான மூலமாகும். சரியா? அப்ப இந்த நீர் என்பது மனிதன் அந்த நீர்ல தங்கி இருக்கிறான். எதற்கு? உயிர் வாழ்வதற்கு. வலௌலா ஹாதிஹில் மாத்தது புகாரன் ஃபிஸ் ஸமாஇ வஜலீதன் அலா ذروة الجبال
وسائلا في البحار والبحيرات لما وجدت دائرة الحيدروليكية لما وجدت دائرة الحيدروليكية التي جعلها الله سببا للحياة على وجه الأرض. لو لا சரியா, இது லவ்ன்றது புலகோல். லவ் வந்தால் இந்த லா வரும். இஃப்ட கருத்து இதா, சரியா. இதா இன் என்றால் உங்களுக்கு தெரியும். இஃப் இதா ஜா வந்தால், இன் ஜா வந்தால், லவ் ஜா வந்தால். இந்த லவ் ஒன்று வந்தால் லேன்றது வரும் அடுத்ததுக்கு. வரமாக நீ வந்தால் நானும் வருவேன், சரியா. நீ வந்தால் நானும் வருவேன். லவ் ஜிஅத லஜிஅது, லவ் ஜிஅத லஜிஅது, நீ வந்தால் நானும் வருவேன், சரியா. அப்ப அது லவ் வந்தால் அடுத்த வாரம் லஜிஅது, நானும் வருவேன். முஸ்தக்பல்ல தான் மொழிபெயர்க்க வேண்டும். அப்படித்தான் லவ்லா லவ் உஜிதத். பாருங்க, அது இல்லாவிட் லவ்லா ஹாதிகில் மாதா, மாதத்துன் என்று சொன்னால் மாமன மாதா யாரு சொல்லும்? மாதாண்டால் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சொல். மாதாண்டா என்ன கருத்து புள்ளகோல்? மாதத்துன் என்றால் பாடம், மாதத்துன் ஒன்று குட் சப்ஜெக்ட். மாதத்தில் லுகத்தில் அரபியா, அரபிக் சப்ஜெக்ட். இன்னொரு கருத்து மாதத்துன் சொன்னால் சடப்பொருள். மாத்தியுன் என்றால் சடவாதி, சரியா. மாத்தி என்றால் சடவாதி. மாத்தியத்துன் என்றால் இந்த சடவாதன், மெட்டீரியலிசம், பொருள்வாதம் என்று சொல்றாங்க. இந்த மாதம் இந்த பொருள், பொருட்கள் காசு. இங்க மாதான்றது புள்ளகோல். இன்னொரு கருத்து இருக்குது. மாதா என்று சொன்னால் அந்த பதார்த்தம். இங்க லவ்ல இங்க மாதான்னு குறிப்பிட்டு என்னண்டா இந்த தண்ணியத்தான். லவ்லா ஹாதிகில் மாதா, இந்த சடப்பொருள், இந்த பதார்த்தம், இந்த நீர் என்ற இந்த பதார்த்தம் இல்லாவிட்டால், லவ்லா ஹாதிகில் மாதா புகாரன், நீராவியாக. புகாரன் நீராவி, சொற்களமாக் பண்ணிக்குவோம். இந்த பதார்த்தம், இந்த நீரானது, இந்த ஹாதிகில் மாதான்றது இங்க நீர்தான். இந்த பதார்த்தமானது நீராவியாக இல்லாவிட்டால், எங்கே? ஃபிஸ்ஸமா, வானத்திலே நீராவியாக இல்லாவிட்டால், சரியா. இது முடியல் இங்கதான் முடியும். இந்த பதார்த்தம், இந்த நீரானது வானத்திலே நீராவியாக இல்லாவிட்டால், மேலும் வஜலீதன் அலா ஜர்வத்தில் ஜிபால் லவ்லா ஹாதிகில் மாதா புகாரன், அடுத்த அத்துஃப். வஜலீதன், மேலும் அது பனிக்கட்டியாக இல்லாவிட்டால், எங்கே? அலா ஜர்வத்தில் ஜிபால், அலா கிம்மத்தில் ஜிபால். ஜர்வாண்டால் ஒத்தகாரத்து சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. கிம்மத்துன் உச்சி, டொப். ஜபலுன் ஜிபால், மலைகளின் உச்சியிலே அது பனிக்கட்டியாக இல்லாவிட்டால், அதாவது இந்த பதார்த்தமானது, இந்த நீரானது வானத்திலே நீராவியாக இல்லாவிட்டால், மேலும் மலைகளின் உச்சியிலே அது பனிக்கட்டியாக இல்லாவிட்டால், வசாயிலன், மூன்றாவது விஷயம், திரவமாக. என்றால் திரவம். ஃபில் பிஹாரி வல் புஹைராத், பஹ்ருன் பிஹார் கடல்கள், புஹைராத்துன் நாங்க சொல்றது குளங்கள், ஏரிகள், சமுத்திரம் என்றும் சொல்லுவாங்க சிலாக்கள். பஹர் என்றால் கடல் தானே, அழிந்து வர இஸ்மு தஸ்கீர் புஹைரும். நாங்க குளங்கள் அல்லது ஏரிகள் என்று சொல்லலாம். குளங்கள் மற்றும் கடல்களில், குளங்கள் மற்றும் கடல்களில் அது திரவமாக இல்லாவிட்டால், அதாவது இந்த பதார்த்தம், இந்த நீரானது வானத்திலே நீராவியாகவும் மலைகளின் உச்சியிலே பனிக்கட்டியாகவும் கடல்கள் மற்றும் ஏரிகளில் திரவமாக இல்லாவிட்டால், லமா வுஜிதத், இருந்திருக்காது. லமா வுஜிதத்,
லம் யகுன் அவ் லம் தக்குன் மௌஜூதத்தன் இருந்திருக்காது. லமா உஜிதத் எது இருந்திருக்காதாம்? தாயிரத்துல் ஹைத்ரோலியக்கியா. சரியா? ரைட். தாயிரத்துல் ஹைத்ரோலியக்கியா என்று சொல்றது வந்து நீர் சக்கரம். சரியா? சக்கரமா நீர். ரைட். அது ஒரு ஆங்கில சொல்லிலிருந்து வருகின்ற ஒரு சொல். சரியா? அல்லது நீர்வட்டம்னு சொல்லலாம். இந்த இந்த நீர்வட்டம் இருந்திருக்கால். லமா உஜிதத் தாயிரத்துல் ஹைட்ரோலிகியத்தில்லதி ஜஅலஹா அல்லாஹு தஆலா ஆக்கியுள்ள சபபன் காரணியாக லில் ஹயாத்தி உயிர் வாழ்வதற்கு அலா வஜ்ஹில் அர்த் பூமியின் மேற்பரப்பிலே, பூமியின் முகத்திலே அல்ல, பூமியின் மேற்பரப்பிலே உயிர் வாழ்வதற்கு, இங்க ஹயாத்துன்றது உயிர் வாழ்வது, பூமியின் மேற்பரப்பிலே உயிர் வாழ்வதற்கு காரணமாக, ஒரு காரணமாக அல்லாஹு தாலா ஆக்கியுள்ள அந்த நீரியல் வட்டம் இருந்திருக்காது. அதாவது இந்த நீரானது, இந்த பதார்த்தமானது வானத்திலே நீராவியாகவும் மலைகளின் உச்சியிலே பனிக்கட்டியாகவும் கடல்கள் ஏரிகளிலே திரவமாக இல்லாவிட்டால் பூமியின் மேற்பரப்பிலே உயிர் வாழ்வதற்கு ஒரு காரணமாக அல்லாஹு தாலா ஆக்கியுள்ள நீரியல் வட்டம் அல்லது நீர் வட்டம் இருந்திருக்காது. வஹாதல் மௌரிது தபீஇய்யு நிஅமத்துன் மன்னல்லாஹு பிஹா ஸ்ரீலங்கா மன்னல்லாஹு பிஹா ஸ்ரீலங்கா கசீரன். ஸ்ரீலங்கான்னு வரையில அது லி ஸ்ரீலங்கா கசீரன். ஸ்ரீலங்கா கால் வரையில அது. சரியா? லி ஸ்ரீலங்கா கசீரன். அப்ப இந்த இயற்கை வளம் மௌரிது தபீஇய்யு அல் மௌரிது தபீஇய்யுன்னு சொன்னால் இயற்கை, இந்த இயற்கை வளமானது நிஅமத்துன் ஓர் அருளாகும், மன் அல்லாஹு பிஹா அல்லாஹு தாலா அருளியுள்ள லி ஸ்ரீலங்கா இலங்கைக்கு கசீரன் அதிகமாக. அப்ப இந்த இயற்கை வளமானது அல்லாஹு தாலா இலங்கைக்கு அதிகமாக அருளியுள்ள ஓர் அருளாகும். இப்ப தாயிரத்துல் ஹைட்ரோலிக்கியான மார்க் பண்ணிக்கோங்க. நீர்வட்டம். நீர்வட்டம். لقد شعر ملوك سريلانكا القدماء أهمية الماء بكثير، فقال أحدهم إني لن أترك الأنهار في بلادي ويسيل ماؤها إلى البحر إسرافا. شعر உணர்ந்தார். ஷஅர என்றால் உணர்ந்தார். யார் உணர்ந்தான்? முலூக்கு ஸ்ரீலங்கா அல் குதமா, இலங்கையின் ஆரம்பகால மன்னர்கள். கதீமுன் குதமா என்றால் பழையது தானே, பழைய காலத்து மன்னர்கள். முலூக்கு ஸ்ரீலங்கா அல் குதமாவு. இந்த குதமாவு வந்து முதாஃபுக்குரிய சிஃபத். சரியா? இது முதாஃப், இது முதாஃப் இலைஹி, இது முதாஃபுக்குரிய. இலங்கையின் ஆரம்பகால அல்லது பழைய காலத்து மன்னர்கள் உணர்ந்தார்கள். الجملة الآتية لقد للتأكيد لقد شعر ملوك سريلانكا القدماء இலங்கையின் ஆரம்ப கால அல்லது பழைய காலத்து மன்னர்கள் உணர்ந்தார்கள். அஹம்மியத்தல் மாஇ பிகஸீரின், நீரின் முக்கியத்துவத்தை அதிகமாக உணர்ந்தார்கள். ஷஅர பிகஸீர், இலங்கையின் ஆரம்ப கால மன்னர்கள் நீரின் முக்கியத்துவத்தை அதிகம் உணர்ந்தனர். ஷஅர பிகஸீர், அஹம்மியான் அந்த இம்பார்ட்டன்ஸ், அஹம்மியத்துல் மா என்றால் நீரின் முக்கியத்துவம். இதெல்லாம் முதாஃப் முதாஃப் இலைஹி. சரியா? ஃபகால அஹதுஹும், அவர்களுள் ஒருவர் சொன்னார். அதாவது இந்த
ஆரம்பகால மன்னர்கள் அல்லது பழைய காலத்து மன்னர்கள் நீரின் முக்கியத்துவத்தை அதிகமாக உணர்ந்தார்கள். அவர்கள் ஒருவர் இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? இந்த கூற்றுகளை மார்க் பண்ணிக்கோங்க. சில நேரம் இந்த கூற்று யாரு சொன்னேன்னு கேட்கலாம். அப்ப அஹது அல் முலூக் அல் குதமா பி ஸ்ரீலங்கா இன்னி லன் அத்ருக்கல் அன்ஹார ஃபி பிலாதி வயசீலு மாஉஹா இலல் பஹ்ரி இஸ்ராஃபா. இது ஒரு கூற்று. ஆரம்பகால மன்னர்கள், இலங்கையில இருந்த ஆரம்பகால மன்னர்களுள் ஒருவர் நீர் சம்பந்தமாக சொன்ன கூற்று. இப்ப சொல்றாருன்னு எனக்கு பராக்கிரம பாகுவோ தெரியாது. இன்னிலன் அத்துருக்கல் அன்ஹார, நான் நதிகளை விடவே மாட்டேன். பிலாதி, எனது நாட்டிலே உள்ள ஆறுகளை நான் விடவே மாட்டேன். வயசீலு மாவுஹா, அதனுடைய நீர் வடிந்து செல்வதற்கு. சால் என்றால் என்ன? சால் என்றால் வடித்தல். சரியா? சரியா? நான் சொல்ல சால வடிக்கின்றது அது சாலை அசீல் என்றால் வடிந்தோடியது. எனவேதான் இலங்கைக்கு பேர் சைலான் வச்சாங்க. அரபிகள் வச்ச பேர் சைலான். செரண்டிப்புன்றது ஒரு பெயர். அது மாதிரி இன்னொரு பெயருக்கு நாங்க அதுதான் சிலோன் வந்திருக்கிறேன். சிலோன் டீ, ஷாய் சைலான். சைலான்றதுதான் சிலோனாக மாறினது ஆங்கிலத்திலே. சைலான்ன்றது எப்படி வந்தேன்டா புள்ளஹோல்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னென்றால் உங்களுக்கு தெரியும், அரபிகள் இலங்கைக்கு வந்த போது இலங்கையை பார்த்தா இலங்கை எல்லா 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்கின்றது, கடல். எனவே ஜசீரத்து ஸ்ரீலங்கா. இலங்கை ஒரு தீவு, ஜசீரா. ஜசீரா என்றால் தீவு. அது மட்டுமல்ல, நாட்டுக்குள்ளுக்கு வந்தா கூட நிறைய ஆறுகளும் நதிகளும் குளங்களும் நீர்வீழ்ச்சிகளும் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே சால செய்லான், நீர் வடிந்தோடுகின்ற ஒரு நாடு செய்லான். அப்ப பாருங்க, லன் இன்னி லன் அத்ருகல் அன்ஹார ஃபீ பிலாதி வயசீல் மாஉஹா இலல் பஹ்ரி இஸ்ராஃப். இஸ்ராஃப் என்றால் வீணாக. அஸ்ரஃப யுஸ்ரிஃபு இஸ்ராஃப், வீணடித்தான். அப்ப எனது நாட்டிலே நான் இந்த நதிகளை விடமாட்டேன். எப்படி? வயசீரு மாஹுவா இலல் பஹ்ரி, அதனுடைய நீர்கள் கடலுக்கு வடிந்தோடுவதை இஸ்ராஃபன், வீணாக. அதாவது எனது நாட்டிலே உள்ள நதிகளை அதனுடைய நீர் வீணாக எந்த பிரயோசனமும் இல்லாம கடலுக்கு வடிந்தோடுவதை நான் விடவே மாட்டேன். அதாவது குளத்திலோ ஆற்றிலோ விழுகின்ற ஒவ்வொரு மழை துளியையும் நான் சேகரித்து அதை விவசாயத்துக்கு அல்லது ஏதாவது ஒன்றுக்காக பயன்படுத்துவேன் என்று சொன்ன கூட்டு தான் இதில். இன்னிலன் அத்ருக்கல் அன்ஹார ஃபீ பிலாதி வயசீரு மாஉஹா இலல் பஹ்ரி இஸ்ராஃபா. எனது நாட்டிலே உள்ள நதிகள், அதனுடைய நீரானது கடலுக்கு வீணாக வடிந்து செல்வதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன், விடவே மாட்டேன் என்று ஆரம்பகால மன்னர்களுள் ஒருவர் சொன்னார். மலிக்குன் முழுக்குண்டால் கிங் தான். மலிக் சல்மான், கிங் சல்மான். ரைட். மம்லக்கா, மன்னராட்சி நடைபெறுகின்ற இதுக்கு நாங்க மம்லக்கான்னு சொல்லுவோம், கிங்டம். وقد بنى هؤلاء الملوك البحيرات في مجرى المياه. மஜ்ரல் மியாஹ் என்றால் நீர் தேக்கம் என்று சொல்லலாம், அல்லது நீர் வடிந்தோடுகின்ற அந்த இடங்கள். ஜரான்றது ஓடினான் தானே பாருங்க. இந்த மன்னர்கள் கட்டினார்கள் அல் புஹைராத்தி, குளங்களை அல்லது ஏரிகளை. புஹைருன் புஹைராத்துன், புஹைரத்துன் புஹைராத்துன், ஏரிகள், குளங்கள். இந்த மன்னர்கள் குளங்களை கட்டினார்கள். எங்கே? ஃபி மஜ்ரல் மியாஹி, இந்த நீர்த்தேக்கங்கள்ல. நீர்த்தேக்கங்கள்ல அல்லது நீர் வழிந்தோடுகின்ற இடத்திலே, நீர் ஓடுகின்ற இடத்திலே இந்த மன்னர்கள் குளங்களை கட்டினார்கள். வஹஃபரு மின்ஹல் கனவாதி. ஹஃபர் என்றால் தோண்டினான். ஹஃபர அல் பிஅர, கிணத்தை தோண்டினான்.
அதிலிருந்து அவர்கள் இந்த ஹஃபரு மினல் புஹைராத்தி அந்த குளங்களிலிருந்து அவர்கள் தோணினார்கள் அல் கனவாத்தி கால்வாய்களை. சரியா? கனல்ஸ், கனாத்துன் கனவாத்துன் கால்வாய்கள். குளங்கள்ல இருந்து விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ப்பதற்காக கால்வாய்கள் அமைப்பாங்க. சரியா? அப்ப அந்த குளங்களில் இருந்து கால்வாய்களை அவர்கள் தோண்டினார்கள். ரவாண்டால் நீர் பாய்ச்சினான், நீர் பாய்ச்சான். மேலும் அவர்கள் அதன் மூலம் அந்த அந்த கனவாத் கனவாத்தி அந்த கால்வாய்கள் மூலம் வயல்வெளிகள், மஸ்ரஉன் மசாரிய விவசாய நிலங்கள், பயிர் நிலங்கள், வயல்கள் மற்றும் பயிர் நிலங்களுக்கு அந்த கால்வாய் மூலம் அவர்கள் நீர் பாய்ச்சார்கள். அப்ப இந்த மன்னர்கள் நீர் ஓடுகின்ற இடத்திலே அல்லது நீர் தேக்கத்திலே குளங்களை கட்டினார்கள். மேலும் அதிலிருந்து கால்வாய்களை தோண்டினார்கள். மேலும் அந்த கால்வாய்கள் மூலம் வயல்கள் மற்றும் பயிர் நிலங்கள் அல்லது விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சார்கள், நீர் ஊற்றினார்கள். அம்மா ஃபில் அஸ்ரில் ஹதீஸ் நவீன காலத்தை பொறுத்தமட்டிலே قد فقد نجحت سريلانكا في توليد الطاقة الكهربائية أيضا بالماء. நவீன காலத்திலே இலங்கை வெற்றி பெற்றுள்ளது في توليد الطاقة الكهربائية. طاقة الكهربائية மின்சார உற்பத்தியில் வெற்றி கண்டுள்ளது. பில்மா எதனை கொண்டு? நீரை கொண்டு. அப்ப இன்னும் இலங்கையானது நீரை கொண்டு மின் உற்பத்தி செய்வதில் வெற்றி கண்டுள்ளது அல்லது மின் உற்பத்தி செய்வதில் வெற்றி பெற்றுள்ளது. நவீன அம்மா ஃபில் அஸ்ரில் ஹதீஸ் நவீன காலத்தை பொறுத்த மட்டிலே அம்மா ஃபர்மே அம்மா ஃபில் அஸ்ரில் ஹதீஸ் ஃபக்கது நவீன காலத்தை பொறுத்த மட்டில் இலங்கையானது நீரை கொண்டு இன்னும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலே வெற்றி கண்டுள்ளது. அத்தாக்கால் கஹ்ரபாய் என்றால் மின்சாரம், தௌலீது தாக்கத்தில் கஹ்ரபாய் என்றால் மின்சார உற்பத்தி, மின்சாரத்தை பிறப்பிக்கிறது. வல்லதை வள்ளி தௌலீத் ஜெனரேட் பண்றது. ரைட். இந்த யாரும் இதுல கீரை வேணும் புள்ள ஸ்கிரீன்கள்ல. சரி, யாரும் ஒன்றும் செய்ய வேணாம். عندما يتدفق الماء من مستوى عال إلى مستوى منخفض فإنه يدير التوربينات التي تشغل المولدات الكهربائية ويطلق على الكهرباء التي تولد بهذه الطريقة اسم الكهرباء. عندما يتدفق الماء இதெல்லாம் சில தகவல்களை மார்க் பண்ணிக்கோங்க. இதற்கு பார்ட் 1ல வரலாம். அவசரமா போறேன், முள்ள சொல்ல வராய்ப்பாக்க. இந்தமா யத்ததஃபக்குல் மாஉ நீர் பீரிட்டு பாய்கின்ற போது, மின் முஸ்தவன் ஆலின் உயர்ந்த இடத்திலிருந்து, உயர் மட்டத்திலிருந்து, முஸ்தவன் என்றது அந்த லெவல் மட்டம், உயர் மட்டத்தில் இருந்து நீர் பீரிட்டு பாய்கின்ற போது எங்க இலா முஸ்தவன் முன்ஹஃபித் தாழ் மட்டத்தை நோக்கி, உயர் மட்டத்தில் இருந்து தாழ் மட்டத்தை நோக்கி நீர் பீரிட்டு பாய்கின்ற போது, முஸ்தவன் ஆல் என்றால் உயர் மட்டம், முஸ்தவன் முன்ஹஃபித் என்று சொல்வது தாழ் மட்டம், முன்ஹஃபித் என்பது தாழ் மட்டம், கீழே தாழ்ந்த பகுதி, அர்துன் முன்ஹஃபிதா. அப்ப நீரானது உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டத்தை நோக்கி பீரிட்டு பாய்கின்ற போது, இந்தமா போது, அது யுதீரு சுழலச் செய்கின்றது, அதார சுழலச் செய்தான்,
சுற்று செய்கிறது. فإنه يدير التوربينات. இது நீர் சக்கரம். தாயிரத்துல் ஹைட்ரோலிகியா என்றால் நீர் வட்டம். அத்துர்பீனாத் என்று சொன்னால் நீர் சக்கரம். அது அந்த நீர் சக்கரத்தை சுழலச் செய்கின்றது. அல்லத்தி எப்படிப்பட்டது? அல்லத்தி துஷகிலுல் முவல்லிதாத்தி அல் கஹ்ரபாயியா. அல் முவல்லிதாத் அல் கஹ்ரபாயியா என்றால் ஜெனரேட்டர், மின்பிறப்பாக்கிகள். அல் முவல்லிதாத் அல் கஹ்ரபாயியா ஜெனரேட்டர். சரியா? ஜெனரேட்டர்ஸ், அதாவது மின்பிறப்பாக்கிகளை அது இயங்கச் செய்கின்றது. அதாவது நீர் சக்கரத்தை சரி, அல்லத்தி துஷகிலுல் முவல்லிதாத்தில் கஹ்ரபாயியா, மின் பிறப்பாக்கிகளை இயங்கச் செய்கின்ற நீர் சக்கரத்தை அது சுழலச் செய்கின்றது. மேல் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டத்தை நோக்கி நீர் பீரிட்டு பாய்கின்ற போது மின் பிறப்பாக்கிகளை இயங்கச் செய்யக்கூடிய நீரியல் அல்லது நீர் சக்கரத்தை அது சுழலச் செய்கின்றது, சுற்ற வைக்கின்றது. வயுத்லகு அலல் கஹ்ரபாஇ அல்லதி துவல்லது அவு தூலது பிஹாதிஹி தரீகா. இந்த வழிமுறை மூலம் உருவாக்கப்படுகின்ற மின்சாரம் அழைக்கப்படுகின்றது. எதனை கொண்டு? இஸ்மல் கஹ்ரமா, நீர் மின்சாரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது, அல்லது நீர் மின்சாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வழிமுறை மூலம் உருவாக்கப்படுகின்ற மின்சாரமானது நீர் மின்சாரம். அல் கஹ்ரமா என்றால் நீர் மின்சாரம், அல் கஹ்ரமா என்றால் மின்சாரம், அல் கஹ்ரமா. சரியா? அதாவது இங்க உங்களுக்கு தெரியுமா, துர்பீனாத்னு சொல்றது அந்த நீர் சக்கரம். சரியா? அப்ப தண்ணி மேலிருந்து கீழே விழுகின்ற போது அந்த நீர் சக்கரம் என்ன செய்யும்? சுழலும். அது என்ன செய்யும்? பிறப்பாக்கிகளை இயங்கச் செய்யும். அதாவது மின் பிறப்பாக்கிகளை இயங்கச் செய்யக்கூடிய இயக்குகின்ற நீர் சக்கரத்தை அது சுழலச் செய்கின்றது. எது? எப்ப? மேல் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டத்தை நோக்கி நீரிட்டு பாய்கின்ற போது. இந்த வழிமுறை மூலம் உருவாக்கப்படுகின்ற மின்சாரம் நீர் மின்சாரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. ولتوليد الطاقة الكهربائية تقام السدود عند مجرى المياه. நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்கு, இங்க தௌலீதுன்றது என்ன? ஜெனரேட் பண்றது, உருவாக்குறது. துகாமு நிறுவப்படுகின்றன. அசுதூத் அதாவது கட்டப்படுகின்றன. சுதூத் என்றால் அணைக்கட்டுகள். சத்தும் சுதூத் என்றால் அணைக்கட்டுகள். சரியா? எங்கே? இந்த மஜ்ரல் மியா, இந்த நீர் தேக்கங்களில் அல்லது நீர் ஓடுகின்ற இடங்கள்ல நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்காக வேண்டி அணைக்கட்டுகள் அல்லது அணைக்கட்டுகள் நிறுவப்படுகின்றன அல்லது கட்டப்படுகின்றன. அக்காமண்ட ஒன்று நடாத்தினான். சரியா? இன்னொன்று நாங்க பார்த்துக்கிறோம், இக்காமா தங்கினான். அக்காமண்ட தங்கினாண்ட கருத்து இருக்குது. இங்க துகாம் உண்டால் அது நிறுவப்படுகின்றன, கட்டப்படுகின்றன. நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்காக நீர்நிலைகள் உள்ள அல்லது நீர் ஓடுகின்ற இடத்திலே அணைக்கட்டுகள் நிறுவப்படுகின்றன, கட்டப்படுகின்றன. ஹைஸ் ததகவ்வனு புஹைராத்துன் இஸ்தினாஇயத்துன் வதுஷையது பிஜானிபிஹா மஹத்தாத்துன் ஃபீஹல் முவல்லிதாத்துல் கஹ்ரபா. சரியா? அந்த வகையில் ததகவ்வனு புஹைராத், ஹைசு ததகவ்வனு புஹைராத்துன் இஸ்தினாஇயா, அங்கே
செயற்கை குளங்கள் உருவாக்கப்படுகின்றன. நீர் ஓடுகின்ற இடங்கள்ல அணைட்டுகள் என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகின்றன. எனவே அங்கே ஹைசு அங்கே ஹுனா ததகவனு புஹைராத்துன் இஸ்தினாஇய்யா. புஹைராத் இஸ்தினாயினால் செயற்கை குளங்கள், இயற்கையாக உருவாக்கப்பட்ட குளங்கள், செயற்கை குளங்கள் அங்கு தோற்றம் பெறுகின்றன. வதுஷையது பிஜானிபிஹா, அதற்கு பக்கத்திலே கட்டப்படுகின்றன மஹத்தாத்துன் நிலையங்கள், ஸ்டேஷன்ஸ். ஃபீஹா அல் முவல்லிதாத்து அல் கஹ்ராய்யா, அதிலே மின்பிறப்பாக்கிகள் காணப்படும், ஜெனரேட்டர்ஸ். அப்ப நீர் ஓடுகின்ற இடத்திலே நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்காக வேண்டிய அணைக்கட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. அங்கே இயற்கை குளங்கள் தோற்றம் பெறுகின்றன. மேலும் அதற்கு பக்கத்திலே மின்பிறப்பாக்கிகள் இருக்கின்ற நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் கட்டப்படுகின்றன. துஷையது மானாஹு துபுனா. வஃபில் மின்தகத்தில் ஜபலியத்தில் முத்தவஸ்ஸிதா, மத்திய மலை பிரதேசம். அல் மின்தகத்து அல் ஜபலியத்து அல் முத்தவஸ்ஸிதா, மத்திய மலை பிரதேசம். வஃபில் மின்தகத்தில் ஜபலியத்தில் முத்தவஸ்ஸிதத்தி பி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே மத்திய மலை பிரதேசத்திலே அக்ஸரு மின் 20 மஷ்ரூஅன் லிதௌலீதி தாக்கத்தில் கஹ்ரமாஇய்யா. சரியா? அக்ஸரு மின் 20 மஷ்ரூஅன், 20க்கும் மேற்பட்ட செயற்திட்டங்கள், ப்ரொஜெக்ட்ஸ். மஷ்ரூ என்றால் ப்ரொஜெக்ட். 20 அக்ஸரு மின் 20 மஷ்ரூஅன், 20க்கும் மேற்பட்ட செயற்திட்டங்கள் அல்லது ப்ரொஜெக்ட்ஸ்கள் காணப்படுகின்றன. எதற்காக? தௌலீதி தாக்கத்தில் கஹ்ரமாஇய்யா, நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்காக வேண்டும். இலங்கையிலே மத்திய மலை பிரதேசத்திலே நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்காக 20க்கும் அதிகமான செயற்திட்டங்கள் காணப்படுகின்றன. வஃபில் மின்தகத்தில் ஜபலியத்தில் முத்தவஸ்ஸிதத்தி பி ஸ்ரீலங்கா அக்ஸரு மின் 20 மஷ்ரூஅன் லிதௌலீதி தாக்கத்தில் கஹ்ரமாஇய்யா. இலங்கையிலே மத்திய மலை பிரதேசத்திலே நீர் மின்சாரத்தை உருவாக்குவதற்கு 20க்கும் அதிகமான அக்ஸரு மின் 20 மஷ்ரூஅன், 20க்கும் அதிகமான செயற்திட்டங்கள், ப்ரொஜெக்ட்ஸ்கள் காணப்படுகின்றன. بالرغم من محاولات استغلال الطاقة المائية فلا تزال الحاجة إلى مصادر الطاقة الأخرى كالنفط والفحم الحجري والريح. بالرغم من ما معنى بالرغم من? நாங்கள் ஏற்கனவே பல பாடங்கள்ல படிச்சிருக்கிறோம். யாரை சொல்லும் بالرغم من என்றால் என்ன கருத்து? ما معنى بالرغم من؟ இருந்தாலும் கூட. بالرغم من என்றால் இருந்தாலும் கூட. بالرغم من محاولات என்றால் முயற்சிகள் இருந்தும் கூட, இருந்தாலும் கூட. بالرغم من محاولات استغلال الطاقة المائية, நீர் மின்வலு சக்தியை அல்லது நீர் மின்வலுவை அல்லது நீர் சக்தியை பயன்படுத்துவதற்கான இஸ்திக்லால் என்றது இங்க பயன்படுத்துறது. நீர் சக்தியை, நீர் மின்வலுவை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தாலும் கூட, முஹாவலத்துன் முஹாவலாத் என்றால் முயற்சிகள். ஃபலா தஸாலுல் ஹாஜா, தொடர்ந்தும் தேவை இருந்து கொண்டே இருக்கின்றது. இலா மசாதிரி தாக்கத்தில் உக்ரா, ஏனைய வள மூலங்களின் பாலான தேவை தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீர் வளத்தை அல்லது நீர் மின்வலுவை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தும் கூட ஏனைய வள மூலங்களை
அல்லது ஏனைய எரிசக்தி மூலங்களை பயன்படுத்துவதற்கான தேவை தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கின்றன. பல தசாலுல் ஹாஜா, இன்னும் தேவை இருந்து கொண்டே இருக்கின்றன, தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கின்றன. எதன்பால் இலா மசாதிர அத்தாகத்தி அல் உஹ்ரா, ஏனைய மின்வலு மூலங்கள், உதாரணமாக கன்னிஃப்ட் பெட்ரோலியம் அல்லது எரிபொருள், வல்ஃபஹ்மில் ஹஜரி நிலக்கரி, வர்ரிஹ் காற்று. காற்று, ரிஹ் என்றால் காற்று, காற்று அல் ஃபஹ்முல் ஹஜரினால் நிலக்கரி, காற்று, நிலக்கரி மற்றும் எரிபொருள் போன்ற ஏனைய எரிசக்தி அல்லது மின்வலு மூலங்களின் பாலான தேவை தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீர் மின்வலுவை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் இருந்தாலும் கூட காற்று, நிலக்கரி, எரிபொருள் போன்ற ஏனைய எரிசக்தி மூலங்களின்பாலான தேவை தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஃபலா தஸாலுல் ஹாஜா மா ஸாலத்தில் ஹாஜத்து மௌஜூததன். ஏனென்றால் لأن مشاريع الطاقة المائية في سريلانكا تعتمد على نزول المطر على المنطقة الجبلية. ஏனென்றால் இந்த لأن مشاريع الطاقة المائية, நீர் மின்வலு திட்டங்கள் அல்லது இந்த எரிசக்தி திட்டங்கள் في ஸ்ரீலங்கா, இலங்கையிலே தஅ்தமிது தங்கி இருக்கின்றது. எதில? على نزول المطر, மழை பொழிவதிலே. எங்கே? அலல் மின்தகத்தில் ஜபலியா, சரியா, மலை பிரதேசத்திலே நீர், மலை பிரதேசத்திலே மலை பொழிவதின் பால் தங்கி இருக்கின்றது. எது? ஏனென்றால் இலங்கையிலே இந்த நீர் மின்வலு திட்டங்களானது மத்திய பிரதேசத்தில் மலை பொழிதலின் பால் தங்கி இருக்கின்றது. எனவே இந்த நீர் மின்வலு போன்ற ஏனைய எரிசக்திகளின் பாலான வளங்களின் பாலான தேவை இருக்கின்றது தொடர்ந்து. வஹீனமா யன்கதி உல் மதர், மழை நின்று விடுகின்ற போது, இன்கத என்றால் இங்க துண்டிக்கப்படுகின்ற போது, சரியா, வஹீனமா யன்கதி உல் மதரு, மழை துண்டிக்கப்படுகின்ற போது, மழை நின்று விடுகின்ற போது, ஹுனா இங்கே, யுத்தர்ரு நிர்பந்திக்கப்படுகின்றது, முத்தர்ருன் நிர்பந்திக்கப்படுகின்றது, இலா கத்இல் கஹ்ரபா மின்சார துண்டிப்பின் பால், பி அன்ஹாஇல் ஜஸீரா தீவின் எல்லா பகுதிகளிலும். ஹீனமா யன்கதி உல் மதர் ஹுனா, இங்கே, அதாவது இங்கே இந்த மலை பிரதேசங்கள்ல நீர் மலை பிரதேசங்களில் இந்த மலை பொழிதல் நின்று விடுகின்ற போது, மழை நின்று விடுகின்ற போது தீவின் எல்லா பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றது. மலை பிரதேசத்துல மழை பொழிஞ்சாதான் ஏனைய இடங்களுக்கு கரண்ட் கிடைக்கும். எதுல தங்கி இருந்தால்? இந்த நீர் மின்வலு உற்பத்தியில் மற்றும் நீரை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்ததுல நாங்க தங்கியிருந்தால், மலை பிரதேசங்கள்ல மழை பொழிவது குறைஞ்சா அங்க நீர்த்தேக்கங்கள் வற்றிவிடும். எனவே நீர் குறைந்துவிடும். எனவே முழு நாட்டிலும் கத் உல் கஹ்ரபா, சரியா, மின்சார துண்டிப்பின்பால் நிர்பந்திக்கப்படுகின்றது. யுத்தர் உண்டால் என்ன? நிர்பந்திக்கப்படுகின்றது. மின்சார துண்டிப்பின்பால் துண்டிக்கப்படுகின்றது. இதுல பாருங்க பிள்ளைகள், சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றது. பாருங்க, மாதத்துல சடப்பொருள் தந்திக்குது. ஆனா இந்த படத்துல சடப்பொருள் எடுக்கல. அந்த அந்த பதார்த்தம் நீர், அதுங்க மாதானுங்க நீர் தான். ஜலீதுன் பனிக்கட், தாயிரத்துல் ஹைட்ரோலியக்கியா நீரியல் வட்டம்,
சரியா? நீர், அஹ், ஏரிகள் குளங்கள்ல இருந்து நீராவியாக சென்று அவங்களுக்கு தெரியும் அந்த நீரியல் வட்டம். அல் கனவாத் கால்வாய்கள், கனாத் சில பன்ம கனவாத் சில முஃபது வந்து கனாத்தும். முஸ்தவன் ஆலின் உயர்மட்டம், முஸ்தவன் முன்ஹஃபில் தாழ்மட்டம். அத்துர்பீனாத் நீர் சக்கரம், அல் கஹ்ரமா நீர் மின்சாரம், மஹத்தாத்துன் நிலையங்கள் ஸ்டேஷன்ஸ், அத்தாக்கா சக்தி வளம் எரிசக்தி, புகாருன் நீராவி புகார். சரியா? சாயில் என்றால் திரவம், லிக்விட். புஹைராத்துன் குளங்கள், தௌலீது தாக்கத்தில் கஹ்ரபாஇயா. சரியா? மின் சக்தியை அல்லது மின்சாரத்தை உற்பத்தி செய்தல், தௌலீத் மின்வலுன்னு போட்டிக்கிறாங்க, மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அல் முவல்லிதாத்துல் கஹ்ரபாஇயா மின் பிறப்பாக்கி ஜெனரேட்டர்ஸ். சத்துன் சுதூதுன் டேம் அணைகள் அணைக்கட்டுகள். அல் ஃபஹ்முல் ஹஜரியூ நிலக்கரி. இப்ப இந்த பாடத்துல சில டவுட் அளிக்கிறா புள்ளவர்? டவுட் அளிக்கிறா இந்த பாடத்துல? இத உரையாடலை பார்த்துக்கோங்க. சரியா? பாத்திரத்துல் கஹ்ரபா 13ஆம் ஆண்டு புத்தகத்துல புள்ளகள் உரையாடல்கள் என்பது குறைவுதான். இதுவும் ஒரு முக்கியமான உரையாடல் என்பதனால கடந்த காலங்களில் ஒரு பேப்பர்ல வந்து இந்த தலைப்பு இந்த முறையும் எங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். பாத்திரத்துல் கஹ்ரபா, அதாவது இங்க தந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான ஒரு உரையாடல். இவாருன் பைனல் அபி வல் உம்மி அன் பாத்தூரத்தி அல் கஹ்ரபா. மின் கட்டணம், பாத்தூரான உண்மையிலே நாங்க சொல்றது பில்லுக்கு. சரியா? பில், பட்டியல் என்று சொல்லுவோம். பாத்தூரம், இங்க பாத்தூரத்துல் கஹ்ரபா என்றது மின் கட்டணம். அல்லப் யா உம்மு அஹ்மத, அஹ்மதின் தாயே, تضاعفت فاتورة الكهرباء هذا الشهر. تضاعف என்றால் ரெண்டு கருத்து. ஒன்று இரட்டிப்பாக்கியது, டபுள் ஆகிறது. இன்னொரு கருத்து கசுரத் அதிகரித்தது. இங்க எங்களுக்கு ததாஅஃப் என்றால் இரட்டிப்பாகியது. ததாஅஃபத் ஃபாத்தூரத்துல் கஹ்ரபாஇ ஹாதா ஷஹ்ர. ஹாதா ஷஹ்ர மஃபூல் ஃபீஹி. ஃபீ ஹாதா ஷஹ்ர் என்பதுக்கு பதிலாக ஃபீ வரலைங்க, நஸ்பு செய்யும். சரியா? நஸ்பு செய்யும். அத்தமத அலாண்டா புலகோல் டிபெண்ட் ஆன் தங்கி இருந்தான். உதாரணமாக அல் அவுலாத் யஅதமிதூன அலல் ஆபா, பிள்ளைகள் பெற்றோர்களில் தங்கி இருக்கிறார்கள். அத்துல்லாப் யஅதமிதூன அலல் முதர்ரிஸ் அவ் அலல் கிதாப், மாணவர்கள் புத்தகத்திலே தங்கி இருக்கிறார்கள் அல்லது மாணவர்கள் ஆசிரியர்களில் தங்கி இருக்கிறார்கள். அதான் அத்தமத தஅதமித். பாருங்க, இந்த மாதத்திலே மின் கட்டணம் இரட்டிப்பாகி உள்ளது, அதிகரித்துள்ளது. யாரு வாபஸ் சொல்ல? சரியா? அல் தாய் சொன்னார், لا أجب في ذلك فقد أصبحنا نستهلك الكهرباء كثيرا. லா அஜப ஃபீ தாலிக், அதுல ஆச்சரியமே இல்லை. வாபஸ் சொன்னார்,
சரி அப்ப உம்மாண்ணா அப்ப என்ன சொல்றாரு மேல அஹ்மதுல தாயே இந்த மாதத்துல மின் கட்டணம் இரட்டிப்பாகியுள்ளது அதிகரித்துள்ளது என்று சொல்ல தாய் சொல்றா லா அஜப ஃபீ ذلك அதில் ஆச்சரியமே இல்லை லா அஜப ஆச்சரியமே இல்லை فقد أصبحنا நாங்கள் மாறியுள்ளோம் நஸ்தஹ்லிகுல் கஹ்ரபா கஸீரன் இஸ்தஹ்லகனல் பயன்படுத்தினால் சரியா நாங்கள் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றவர்களாக மாறியுள்ளோம் ஃபகத் அஸ்பஹ்னா நஸ்தஹ்லிகு நாங்கள் பயன்படுத்துகின்றவர்களாக மாறியுள்ளோம் எதை அல் கஹ்ரபா மின்சாரத்தை கசீரன் அதிகமாக அதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றவர்களாக நாங்கள் மாறியுள்ளோம் இதா எதுல இதா ஒளியூட்டுதல் லைட்டிங் இதா ஆனால் லைட் போடுறது ஒளியூட்டுதல் சரியா அடுத்த ஹாசுப் இங்க வந்து நம்ம சொல்ல லைட் தான் ஹாசுப் கணனி கம்ப்யூட்டர் வல்மிஸ்யா இது ஐன் வரணும் ஹம்சால ஐன் மிஸ்யா என்றால் ரேடியோ வானொலி வல் ஹல்லாத் ஹல்லாத் என்றால் பிளெண்டர் அரைக்கிறது வல் ஃபுர்னில் கஹ்ரபாஇ என்றால் மின்சார அடுப்பு மின் 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 அடுப்பு ஃபுர்ன் என்றால் உண்மையிலே அடுப்பு அல் ஃபுர்னுல் கஹ்ரபாஇ என்று சொன்னால் மின்சார அடுப்பு மின் அடுப்பு மின் சூளை வல் கஸ்ஸாலா சலவை இயந்திரம் வாஷிங் மெஷின் வல் மிக்னசத்தில் கஹ்ரபாஇயா சரியா இது நான் சொல்லுவது இந்த வெக்யூம் கிளீனர் காப்பட்டுகள்ல கூட்டியலாது காப்பட்ட கூட்டியலாது அப்ப அதுக்கு மிக்னசல் கஹ்ரபாஇயா என்று சொல்றதுனால வெக்யூம் கிளீனர் அதான் மின்சார தும்புத்தடி என்று சொல்றதை விட அது நாங்க வெக்யூம் கிளீனர் சொல்லலாம் வல் மிக்வாத் மிக்வாத்னு சொன்னால் அயம் பாக்ஸ் மின் அழுத்தி வகைரு தாலிக் அதுவும் அல்லாது சொல்றா நாங்க இந்த கரண்ட் பில் அல்லது மின் கட்டணம் இரட்டிப்பாகி உள்ளது அல்லது அதிகமாகியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை ஏன்னா நாங்கள் அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றவர்களாக மாறியுள்ளோம் எதுல ஒளியூட்டுதல் கணனி வானொலி பிளெண்டர் அடுத்தது மின் அடுப்பு சலவை இயந்திரம் இது ஹல்லாத்துன்றது கலவை இயந்திரம் ரசாலான்றது சலவை இயந்திரம் வாஷிங் மெஷின் அடுத்தது மின் தும்புத்தடி என்று சொல்றது வெக்யூம் கிளீனர் அடுத்தது மின் அழுத்தி அது அல்லாத பல சாதனங்களை நாங்க பயன்படுத்துறோம் அல் அப் உலாஹினு நான் அவதானிக்கின்றேன் அன்னல் அவுலாத இந்த பிள்ளைகள் யத்ருகூன அல் அஜ்ஹிஸத்தல் கஹ்ரபாஇய்யத தஅமலு மின் இயந்திரங்கள் அதாவது மின்சார உபகரணங்கள் இங்க அஜ்ஹிஸா என்றால் உபகரணங்கள் மின்சார உபகரணங்களை வேலை செய்த நிலையில் அவர்கள் விட்டு செல்கிறார்கள் தூரலியும் முழு நாளும் அதாவது பிள்ளைகள் முழு நாளும் மின்சார உபகரணங்களை வேலை செய்கின்ற நிலையில் அது தொழில்படுகின்ற நிலையில் வெட்டி செல்கிறார்கள் என்பதை நான் அவதானிக்கிறேன் உலாஹித் நோட் பண்றேன் அவ்வாறுதான் இந்த ஒளியூட்டுதலும் லைட் போட்டாலும் மூன்று வஹாதா தப்சீர் இது வந்து வீண் விரயமாகும் தப்சீர் என்றது இஸ்ராஃப்ல கருத்து இஸ்ராஃபை விட கூட தப்சீர் என்றால் வீண் விரயம் உம்மு சொல்றாரு தகல்லம்னா மஅல் அவுலாதி கதீரன் பிள்ளைகளோடு நாங்கள் அதிகம் பேசினோம் வகுல்னா லஹும் அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம் நஸ்தஹ்லிகுல் கஹ்ரப் நஹ்னு நஸ்தஹ்லிகுல் கஹ்ரபா கஸீரன் ஜித்தன் நாங்கள் மின்சாரத்தை மிக அதிகமாக பயன்படுத்துகின்றோம் என்றும் நாங்கள் சொன்னோம் பிள்ளைகளோடு அதிகம் நாங்கள் பேசினோம் மேலும் மிக அதிகமாக மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்றும் அவர்களுக்கு சொன்னோம்
வஹாதா யுஅஸ்ஸிரு ஃபீ மீசானியத்தில் பைத்தி, இது வீட்டு பட்ஜெட். சரியா? மீசானியத்துல் பைத்தினால் வீட்டு வரவு செலவு திட்டம். இது வீட்டு வரவு செலவு திட்டத்தில் தாக்கம் செலுத்துகின்றது. அசரனல் இம்பெக்ட் பண்றது, தாக்கம் செலுத்துறது. வலாக்கின் என்றாலும் லா முஸ்தஜீப லிமா நகூல், நாங்கள் சொல்வதற்கு யாரும் பதிலளிப்பதில்லை, ரெஸ்பான்ஸ் பண்றது. நம்ம சொல்றோம், நாங்க பிள்ளைகளோட அதிகமாக பேசி இருக்கிறோம், நாங்கள் அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றோம் என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இது வீட்டின் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கின்றது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்றாலும் லா முஸ்தஜீப, பதில் சொல்றது, ஆன்சர் பண்றது, ரெஸ்பான்ஸ் பண்றது. என்றாலும் நாங்கள் சொல்வதற்கு லிமா நகூலு இது மாமௌசூலா, லிமா நகூலு நாங்கள் சொல்லுகின்றவற்றுக்கு என்றாலும் எவ்வித பதிலும் கிடையாது. அபு சொல்றாரு, லதைய ஃபிக்ரத்துன், என்னிடம் ஒரு யோசனை இருக்கின்றது. ஐ ஹேவ் ஐடியா. என்ன ஐடியா? லஅல்ல, சில வேளை, ஹாதிஹில் ஃபிக்ரத, சில வேளை இந்த யோசனை, சதன்ஜஹு, வெற்றி பெறும், ஃபி இதாரத்தில் கஹ்ரபா, மின்சார முகாமைத்துவம். இதாரத்துல் கஹ்ரபா, சில வேளை இந்த யோசனையானது மின்சாரத்தை முகாமை செய்வதில் வெற்றி அளிக்கும். மா ஹாதிஹில் ஃபிக்ரா, என்ன அந்த யோசனை? அப்படி சொல்றாரு, நகூலுல் அவுலாத், நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வோம், இதன் ஹஃபத இஸ்திஹ்லாக்குல் கஹ்ரபாஇ, மின்சாரத்தை பயன்படுத்துவது குறைந்தால், குறைந்தால், ஃபஸௌஃப நுஅதி, நாங்கள் கொடுப்போம், குல்ல வாஹிதின், ஒவ்வொருவருக்கும், முகாஃபஅத்தன், ஒரு பரிசை. முகாஃபஅனால் பரிசு. என்ன ஐடியா? மின்சாரத்தை பயன்படுத்துவது குறைந்தால், இதன் ஹஃபத, சரியா, ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசை நாங்கள் வழங்குவோம் என்று பிள்ளைகளிடம் நாங்கள் சொல்லுவோம். அம்மா சரி, அல் உம்மு ஹையா நுஜர்ரிபு ஹாதல் உஸ்லூப, வாருங்கள் நாங்கள் இந்த வழிமுறையை பரீட்சித்து பார்ப்போம். ஜர்ரப, செக் பண்றது, டெஸ்ட் பண்றது, ஜர்ரப பரீட்சித்து பார்த்தோம். ஹையா நுஜர்ரிபு ஹாதல் உஸ்லூப, இந்த வழிமுறையை வாங்க நாங்க பரீட்சித்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். நாங்க ஏற்கனவே படிச்ச பாடத்துக்கு மேலாளர் இந்த பாடம் இருக்குது. ஃபிஷஹரிசானி, இரண்டாவது மாதத்திலே, சரி, அப் சொல்றாரு, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவை, இன்ஹஃபதத் ஃபாத்தூரத்துல் கஹ்ரபாஇ கஸீரன் ஹாதா ஷஹ்ர, இந்த மாதத்திலே அதிகம் மின்சார கட்டணம் குறைந்துள்ளது. இன்ஹஃபத, குறைந்துள்ளது. கல்ல, அஅதகிது, நான் நம்புகிறேன், அன்ன உஸ்லூபனா நஜஹ, எங்களுடைய வழிமுறை வெற்றி பெற்று விட்டது என்று நான் நம்புகிறேன். அஅதகிது அன்ன உஸ்லூபனா நஜஹ, எங்களுடைய வழிமுறை வெற்றி அடைந்து விட்டது என்று நான் நம்புகிறேன். அல் வஐன முகாஃபஅத்துல் அவுலாத், எங்கே பிள்ளைகளுக்கான பரிசுகள், எங்கே பிள்ளைகளின் பரிசு? அல் அப் சஉஹ்திருஹா மஇய இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் என்னுடன் அதை கொண்டு வருவேன். ஐ வில் பிரிங். சஉஹ்திரு, அஹ்தர, கொண்டு வந்த. சரி, அப்ப இது தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலான ஒரு உரையாடல். எது குறித்து? மின்சார கட்டணத்தை குறைப்பது குறித்து, அதாவது மின்சார கட்டணம் தொடர்பாக. அதிகரித்துள்ளது, இரட்டிப்பாகியுள்ளது. அது ஆஃபன் முதாஅஃபா, அது ஆஃபன் முதாஅஃபா. அல் ஃபுர்னுல் கஹ்ரபாஇயு, மின் சூளை, மின் அடுப்பு, சூளை என்பது அடுப்பு. அல் மிக்னஸத்துல் கஹ்ரபாஇயத்து, வேக்யூம் கிளீனர். இதாரத்துல் கஹ்ரபா, மின் முகாமை, மின்சார முகாமைத்துவம். சரியா? லாஹல உலாஹிலு, நான் அவதானிக்கிறேன், நான் நோட் பண்றேன். லாஹல
இதாஅத்துன்னு சொன்னால் அதா என்றால் ஒளியூட்டினால் லைட் போடுறது, சுவிட்சை போடுறது இதா, லைட்டிங் இதா. அல் ஹல்லாத் பிளெண்டர், கலவை இயந்திரம். அல் கஸ்ஸாலா வாஷிங் மெஷின், சலவை இயந்திரம். மீசானியத்துல் பைத் வீட்டு வரவு செலவு, அதாவது பட்ஜெட், மீசானியா பட்ஜெட். முகாஃபா பரிசு. ஓகே, அன்புக்குரிய மாணவர்களே, 2 பாடங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்றைக்கு. ஒன்று அத்தாக்கா அல் மாஇயா பி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே நீர் மின்வலு இந்த தலைப்பை பார்த்துக்கிறோம். அடுத்தது வந்து ஃபாத்தூரத்துல் கஹ்ரபா, மின்சார கட்டணம் என்று நாங்கள் 2 தலைப்புகள். ஒன்று கட்டுரை தலைப்போடு சம்பந்தப்பட்டது, அல்லது தகவல்கள் அதில் வரலாம். அடுத்தது ஹிவாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு என்னமாலும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளும். என்னமாலும் டவுட் அளிக்குதா புள்ள கேட்கறதுக்கு? எனி டவுட்? ஓகே, இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த வகுப்பு வழமை போன்று இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான டைம் டேபிள் வந்துட்டேன்னா 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான டைம் டேபிள் வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 31 உங்களுக்கான அரபு மொழி பாடத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆகஸ்ட் 28 வரங்காட்டியும் உங்களுக்கு படிக்கலாம். சரியா? ஆகஸ்ட் கடைசிக்கு தான் உங்களுக்கு பாடம் இருக்குது. 28, 31 28 பார்ட் 1 நினைக்கிறேன். அப்படியா? 31 ஏதோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் 28 31 ரெடியாங்க. டைம் இருக்குது. கட்டுரைகளை பாடம் ஆகிக்கொள்ளுங்க. தர்ஜுமா அந்த பகுதியை இப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இபிசியினூடாக இன்னும் சில செமினார்களை நாங்கள் யோசிப்போம். ஓகே, ஹைரன் முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி